சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்படி என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்தும் பார்த்துட்ருக்கோம். சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தவரைக்கும், மீனா உண்மைய சொல்ற ஐடியாவுல இல்ல. இதுக்கு நடுவுல நம்ம ரோகிணி மறுபடியும் ஒரு கதைய உள்ள கொண்டு வராங்க. தனக்கு நடந்த திருமணம் ஒரு அப்யூஸ்டான திருமணம். தனக்கு விருப்பமே இல்லாத வயதான ஒருத்தரோட எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்ன விருப்பம் இல்லாமலே தொட்டு தான் கிறிஷ் பொறந்தான். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நான் டிவோர்ஸ் கேட்டா கூட எனக்கு அது கிடைக்கல. திரும்ப கிறிஷ் கிடைக்க இருக்கும்போது ரூ. 5,00,000 காசு குடுத்து என்ன விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புது கதைய உள்ள கொண்டு வராங்க. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம மீனா என்ன முடிவெடுத்திருப்பாங்க அப்படின்னா, மீனா எப்பயும் போல தான் நம்ம ரோகிணி சொல்றத நம்பி அவங்க மனசளவுல ரிலாக்ஸ் ஆகுவாங்க. என்னதான் உண்மைய வீட்ல சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க நெனச்சாலும், தூங்கும்போதும், எந்திரிக்கும்போதும், நிக்கும்போதும் இத சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற எண்ணப்படம் அவங்க கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம முத்து, நம்ம மீனா ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற காரணத்த தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் தேட ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, ஊருக்கு போன இடத்துல தான் ஏதோ ஆகியிருக்கு அப்படிங்கிறத கண்டும் பிடிக்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு.